நம்ம முதலாளி அடிச்சிருக்கா, அதுக்கு என்ன வியாக்கியானம் பேசணுங்கிற? கொஞ்சம் பொறுங்க, அவன் வீட்டை கொளுத்திட்டு வந்துடுறேன். இவன் வருது ஆனா உன அடியாடு மாதிரி வெட்டுறேன் குத்துறேன் கொளுத்துறேன். ஏடா ஒரு தீக்குச்சியை கொளுத்தி தூக்கி போட்டா ஒரு நிமிஷம் ஆகுமாடா? ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? பா, என்னப்பா நடக்கும்? அவளுக்கு இதை விட வேற என்ன தண்டனை கொடுக்க முடியும்? இது போதாதா? அவரை அடிச்சிருக்காடா. அடிப்பட்டவரை சும்மா நின்று வேடிக்கை பார்த்திருக்காரு. அவளை போய் நாம தண்டிக்கணும்னா என்னடா அர்த்தம்? இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு கூட பெரிய முதலாளி காதுக்கு போச்சுன்னா அடுத்த நிமிஷமே ஜீவா தம்பிய சென்னைக்கு வர வச்சுக்குவார். அதுக்கப்புறம் திரும்பி கூட அவர் இந்த பக்கம் பார்க்க மாட்டாரா? கரவன நம்ம பாப்பாவை சின்ன முதலாளிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிற நம்ம கனவெல்லாம் வாழ்நாள் முழுக்க வெறும் கனவா மட்டுமே இருந்துரும். நீங்க பேசுறதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. அதானே, என்னடா இவ்வளவு நேரம் பேசாமே நிக்கிறேன்னு பார்த்தேன். சொல்லுமா, நான் அப்படி என்னம்மா அநியாயம் செஞ்சு விட்டேன்? அவரு நமக்கு படி அழுக்கிற முதலாளிங்க. அவர் போடுற பிச்சையில தான் நாம குழைச்சிட்டு இருக்கோம். ஓஹோ, அப்புறம் விதியோ சதியோ ஏதோ மூத்தவதான் அங்க மருமகளா போயிட்டா. அடுத்த மருமகளையாவது அவங்க அந்தஸ்துக்கு தேடிக்கிட்டோமே. நம்ம பாப்பாவுக்கு நமக்கு ஏத்த இடமா பாத்துக்கலாமே. இப்படி எல்லாம் கெட்ட என்ன வேணாங்க. என் பொண்டாட்டி இவ்வளோ நல்லவளா இருக்கிறத நினைச்சு என்னால பெருமைப்பட முடியல. நம்ம முதலாளி கொடுக்கிற வருமானத்துலதான் நம்ம குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைச்சியா? அவரு கொடுக்கிற சம்பளத்துல நான் பிழைக்கணும்னா நான் வெறும் கோவணத்தோட தான் நிக்கணும். இருக்கானே உன் புள்ள, அவருக்கே தெரியாம அவரு காசை வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறான். நான் ஏதோ என்னோட திறமை ஏத்த மாதிரி கை நிறைய, சரி பை நிறையன்னு வச்சுக்கிறேன், சம்பாரிச்சு வீட்டுக்கு கொண்டு வரேன். அந்த சம்பாதியத்துல தானே நீ இல்ல ஜாதிபதி பொண்டாட்டியா சும்மா சிலுக்கு சிலுக்குன்னு சுத்திக்கிட்டு தெரியுற. முதலாளி காசு திருடி திங்கிற பாவத்தையே எங்க கொண்டு போய் கழுவுறதுன்னு தெரியல. இதுல புதுசா இந்த மாதிரி பாவத்துக்கெல்லாம் திட்டம் போடாதீங்க. இதெல்லாம் போய் அப்பா, அக்கா தான் கூப்பிடுறா. அவ எதனா திட்டம் வச்சிருப்பா. ஹலோ அக்கா. அப்பா எங்க? இதோ அப்பா கூட தான் இருக்காரு. குடுக்குறேன்க்கா. என்ன கண்ணே, மது நடந்ததெல்லாம் சொன்னாளா? ஆமாப்பா. ஏதோ படிக்க போன காலேஜ்ல தான் அந்த மயிலு நம்ம பாப்பாவுக்கு போட்டியா இருந்தான்னு பார்த்தா இப்ப நம்ம ஆசையில எல்லாம் குறுக்க புகுந்து உழப்பிடுவா போல இருக்கு. ஆமாங்கன்னு என்ன பண்றது, பெரிய எடுத்து சமாச்சாரம். நமக்கு சேதாரம் இல்லாம தான் அவளை வெட்டி விடணும். நம்ம ஜீவா இனிமே அந்த மயில மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு ஏதாவது செய்யணும். சரிதாங்கண்ணே, ஆனா என்ன பண்ணலாம் சொல்லு. போனை பாப்பா கிட்ட கொடுங்க, நான் அவளுக்கு ஒரு பிளான சொல்றேன். ஹலோ, சொல்லுக்கா. ஜீவாவுக்கு அந்த தங்க மயில் மேல கோவம் வரணும், வெறுப்பு வரணும். இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காதுன்னு ஜீவா அவகிட்ட சொல்லணும். அதுக்கு என்ன வழிக்கா? வேற என்ன, திருட்டு பழி சுமத்துறதுதான். ஜீவாவோட செயின், மோதிரம், பர்ஸ் ஏதாவது ஒண்ணு எடுத்து வச்சுக்க. மயில தான் எடுத்து வச்சிருப்பான்னு பழிய போடு. அவ நம்புவானா? அவ்வளவு சீக்கிரம்லாம் ஜீவா நம்ப மாட்டான். நீ தான் நம்ப வைக்கணும். திருட்ட கண்டுபிடிக்க எப்படியாவது அவனை மயில் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. கையில கொண்டு போன பொருளை அவ வீட்ல இருந்து எடுத்த மாதிரி நம்ப வை. பயமா இருக்குக்கா. மயில வீட்டுக்கு நீ அவனை கூட்டிட்டு போயிடு. மிச்சத்தை நம்ம அப்பா பாத்துப்பாரு, சரியா? சரிக்கா.
மது வரேன் ஜீவா. ஆட்டத்தை பாதியில விட்டுட்டு எங்க போன? அது வரேன். சாரி. என்ன மது, நீதான் ஆடு. மது காயின் போட்டா. இந்தா, well done. டேய் ஜீவா, நான் உன் மேல பெட் கட்டி இருக்கேன், எப்படியே ரெட்ட தூக்கிடுறா. டேய் இருடா, டிஸ்டர்ப் பண்ணாத. ஏய் no. I won't agree with this. என்ன இதெல்லாம்? ஏய் மச்சான், தப்புடா இதெல்லாம். மறுபடியும் ஆடுவே. போய் சொல்லுடா. நான் எதுவுமே பண்ணல. நான் தான் பார்த்தேன் நீ போட ஆடுனது. அதெல்லாம் முடியாது. நான் எதுவுமே பண்ணல. அதெல்லாம் முடியாது. ஹலோ ஜீவா. சொல்லுங்கப்பா. நல்லா இருக்கீங்களாப்பா? அம்மா எப்படி இருக்காங்க? நாங்க 2 பேருமே நல்லா இருக்கோம். எங்களுக்கு ஒன்ன பத்தின கவலைதான். அப்பா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா. நான் எங்கேயும் வெளியே போறதே இல்ல. கேவலமா வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு தான் இருக்கேன். போதுமா? அப்படி இல்லப்பா, தப்பு நம்ம பேர்ல இருக்கு. போதா குறைக்கு அது வீடியோவா வேற சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த இன்ஸ்பெக்டர்லாம் ஒரு ஆளா? அவனை அப்பவே பறக்க விட்டுருப்பா. இப்ப புதுசா ஏதாவது பிரச்சனையாப்பா? ஆமா ஜீவா. இரு. அந்த ஏசி போன் பண்ணாரு. அந்த இன்ஸ்பெக்டர் ஏன் நம்பரை வச்சு ஓன் நம்பரை கண்டுபிடிச்சு அதை ட்ரேஸ் பண்ணி நீ ஏற்காட்டுல இருக்கத தெரிஞ்சுக்கிட்டு அவன் அங்க கிளம்பி வந்துகிட்டு இருக்கானாப்பா. அப்பா உங்க சாம்ராஜ்யத்துக்கு வந்து அவனால ஏதாவது பண்ண முடியுமா? இங்க வந்தாலும் அவனால ஒன்னும் பண்ண முடியாதுப்பா. அதுக்காக நாம அவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கணுமா என்ன? நீ என்ன பண்ற, யூஸ் பண்ற சிம் கார்டை தூக்கி போட்டுரு. அங்க யார் பேர்லயாவது புழக்கத்துல இருக்கிற சிம் கார்டை உனக்கு ஏற்பாடு பண்ணி தர சொல்றேன். அதை நீ யூஸ் பண்ணிக்கோ. அனாவசியமா ஏன் நம்பருக்கோ இல்ல வீட்டுல யார் நம்பருக்கும் கூப்பிடாத. அப்பதான் அவனால உன்னை ட்ரேஸ் பண்ண முடியாது. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். இருப்பா, உங்க அம்மா பேசணுமா? கொடுங்க. ஜீவா எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் இங்க நல்லா தான் இருக்கேன். ஜீவா நீ வேணா கேரளால இருக்கிற நம்ம மாமா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வாயேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா, நான் இங்க ஹாப்பியா தான் இருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரியா? நான் போனை வச்சிடறேம்மா. சரிப்பா, பத்திரமா இரு, பாத்துக்கோ. என்ன நான் தான் ஆடுவேன். இப்ப பாரு. ஜீவா இப்படி திரும்புங்க. சின்ன Why? கழுத்துல இருந்த செயின் இருக்கா? இல்லையே. எங்க வச்சீங்க? நேத்து மயில் எனக்கு வெந்நீர் ஒத்தனம் கொடுத்தால, அப்ப நான் செயினை கழட்டி காட் மேலதான் வச்சேன். நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். மது. ஜீவா என்னாச்சு? ஜீவா என்ன தேடிட்டு இருக்க? செயினை காணோம் மது. வேற எங்கயாவது வச்சிருப்ப? இல்ல மது, நான் இந்த ரிங்கோட தான் செயினையும் வச்சேன். ரிங் மட்டும் இருக்கு, செயினை காணோம். ஜீவா விடு, அப்பா கிட்ட சொல்லி இதே மாதிரி வேற ஒண்ணு வாங்கி தர சொல்றேன். எல்லா செயினும் அந்த செயின் ஆயிடாது மது. இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. அந்த செயின் என் பர்த்டேக்கு என் சிஸ்டர் கிஃப்டா கொடுத்தது. அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் பணத்தை வச்சு வாங்கிட முடியும்னு நினைக்காத. இல்ல ஜீவா, ஒரு பொருள் நம்ம கையை விட்டு போயிடுச்சுங்கிறதால பேனிக் ஆகி நிக்க முடியுமா? வாட் நெக்ஸ்ட்னு போய்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது மது. அந்த செயின் எனக்கு வேணும், அவ்வளவுதான். ஜீவா எனக்கு ஒரு டவுட். என்னது? நம்ம எல்லாருமே இந்த வீட்ல தான் இருக்கோம். வெளியில இருந்து வந்தவங்கன்னு பார்த்தா மயில் மட்டும்தான். அவளை தவிர அந்த செயினை வேற யாரும் எடுத்திருக்க சான்ஸே இல்ல.
இல்ல மது, அப்படிலாம் தப்பா சொல்லாத. மயில் அப்படிலாம் செய்யற மாதிரி எனக்கு தோணல. நான் அவளை சீடினதுக்காக அவ என்னையே கை நீட்டி அடிச்சவ. அவ அவ்வளோ சென்சிட்டிவ். அவ இந்த பணம் நகை இதுக்கெல்லாம் ஆசைப்படுற மாதிரி எனக்கு தெரியல. ஜீவா, அவ திருடணும்னு நினைச்சு எடுத்திருக்க மாட்டா. நீ அவளை அவமானப்படுத்துறதுக்காக அவ உன்னை கை நீட்டி அடிச்சால, அதே கோவத்துல கூட உன் செயின் எடுத்து வச்சிருக்கலாம்ல. She can't be a theft, maybe a vengeance. இல்ல மது, நான் அடிச்சு சொல்லுவேன், அந்த செயின் இங்கதான் எங்கேயோ இருக்கணும். எந்த ஆதாரமும் இல்லாம அடுத்தவங்க மேல அவசரப்பட்டு பழி போடக்கூடாது. ஜீவா, ஜீவா, நீங்க எதுவும் பேசாதீங்க. என் கூட வந்தா மட்டும் போதும். சும்மா மயில் வீட்டுக்கு போய் விசாரிச்சு பாக்குறது ஒண்ணும் தப்பு இல்லையே. அவகிட்ட என்னன்னு மது போய் கேப்ப? செயின பாத்தியான்னு சாதாரணமா விசாரிப்போம். எடுத்திருந்தா பயந்து போய் கொடுத்துருவா. அப்படி இல்லன்னா சரின்னு வந்துருவோம். இல்ல மது, எந்த அடிப்படையில அவகிட்ட போய் என் செயினை பாத்தியான்னு கேப்பேன்? ஜீவா, ஒருவேளை அவ எடுக்கலன்னா அவளுக்கு எந்த மரியாதை குறைவும் இல்லாம நான் விசாரிக்கிறேன். ஐ ப்ராமிஸ். சார், என்ன? நான் திருப்போரூர் இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தி. உட்காருங்க சார். திருப்போரூர் கந்தசாமி கோயிலுக்கு போகணும்னு சொல்லி என் சம்சாரம் என்னை அணைத்துக்கிட்டே இருப்பா. அதனால என்ன சார், ஒரு முறை குடும்பத்தோட வாங்க, கந்தன் காலடியில் உட்கார வச்சு சிறப்பா அபிஷேகத்தை பண்ணி அனுப்பிச்சிருவோம். நல்லது சார். வாங்க. அடுத்த வாரம் வர பாக்குறேன். கண்டிப்பா வரணும். ஷியோர். என்ன எவ்வளவு தூரம்? அது ஒரு கிரைம் அக்யூஸ்ட் எஸ்கேப் ஆகி இங்க வந்து தலைமறைவாயிருக்கிறதா ஒரு தகவல். விவரம் என்னன்னு சொல்லுங்க. போட்டோ இருந்தா கொடுங்க. நீங்க சும்மா ஊரை சுத்தி பார்த்துட்டு வாங்க. அக்யூஸ்ட் நிஜமாவே இங்க இருந்தானா எலிக்கு புகை வச்சு ஊதுற மாதிரி அவனை நான் வெளியில வர வைக்கிறேன். இன்னைக்கு சாயந்தரமே அவனை அரெஸ்ட் பண்ணி நீங்க கூட்டிட்டு போயிடலாம். இல்ல, இது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம், பெரிய இடம் வேற. அதான் நானே பர்சனலா டீல் பண்ணலான்னு இருக்கேன். அப்படிங்களா சார்? அதுவும் சரிதான். ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க சார். கண்டிப்பா. பேனா எடுத்துக்கிறேன் சார். இந்தாங்க. சார், அந்த மேல இருக்கிறது அக்யூஸ்டோட நம்பர். அவன் கிடைச்சதுமே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கீழே இருக்கிறது என்னோட நம்பர் தான். கண்டிப்பா சொல்றேன் சார். சந்தோஷம் சார். விஷயம் கொஞ்சம் நமக்குள்ளேயே கமுக்கமா இருக்கட்டும் சார். நல்லது சார், பாத்துக்கலாம். சரி, அப்ப நான் கிளம்பட்டுங்களா? எங்க தங்கி இருக்கீங்க? அது ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்தேன். இனிமேல் தான் எங்க தங்கணும்னு முடிவே பண்ணணும் சார். உண்மையிலேயே சீக்கிரட் ஆபரேஷன் தான் போல இருக்கு சார். நீங்க தங்குற இடத்த கூட ரகசியமா வச்சிருக்கீங்க. அந்த நம்பரை கொஞ்சம் ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க சார். கிடைச்சதுமே இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா நான் திரும்ப வரேன். சரி சரி, வாங்க புடிச்சிடலாம். ஓகே சார், அப்ப நான் வரேங்க. மது, மாமாவை யார் வர சொன்னது? நான் தான் வர சொன்னேன் ஜீவா. செயினை எங்கேயாவது பாத்தியான்னு கேட்கறதுக்காக தான் நீங்க வந்திருக்கோம். இப்ப எதுக்கு மாமாவெல்லாம் கூப்பிட்டு இஷ்யூ ஆக்குற? முதலாளி, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக்கும். இப்ப ஒருவேளை அந்த பொண்ணு செயினை எடுத்துருந்துச்சுன்னு வைங்க, நீங்களும் மதுவும் போய் கேட்ட உடனே அது என்ன செயினை கொடுத்துருவா போகுது. ஆனா நான் போய் அப்படி முன்னாடி நின்னு வைங்க, தன்னால செயினோட வந்துடும். எப்படி மாமா? இப்ப கூட எனக்கு மயில் செயின் எடுத்திருப்பான்னு நம்பிக்கையே இல்ல. மது சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இங்க வந்து நிக்கிறேன். இப்ப கூட சொல்றேன், ரிட்டர்ன் போயிடலாம் வாங்க. முதலாளி, எல்லாரையும் நல்லவங்களா நினைக்கிறது உங்க நல்ல குணம். ஆனா தப்பு பண்றவங்களுக்கு அது ஜாதகமாயிடக்கூடாது பாருங்க. அதுக்காக சொல்றேன்.
வாங்க முதலாளி, ம் சும்மா வாங்க முதலாளி. இங்க இருக்குடா. சரி மச்சான், இங்கே இருக்கும். மயில, தங்க மயில, கொஞ்சம் வெளியே வாமா. வணக்கங்க ஐயா. சௌரியமா, நல்லா இருக்கீங்களா? மயில் உள்ள இருக்குதா? உள்ளதான் இருக்கா. கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்க. ஒரு சின்ன பிராது, வேற ஒண்ணு இல்ல, வர சொல்லுங்க. கும்பிடுங்க முதலாளி. ஏன் புள்ள மயிலு, உனக்கு எதுவும் பண தேவை இருக்குதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்கய்யா. பா, என்னப்பா இவகிட்ட போய் இவ்வளவு சாஃப்டா விசாரிச்சுட்டு இருக்கீங்க? பேசிட்டு இருக்கல, கொஞ்சம் பொறுமையா இருக்குல்ல. நீ சொல்லுமா. முதலாளி, பிராதுங்கிறீங்க, விசாரிக்கிறேங்கிறீங்க, எனக்கு ஒண்ணும் புரியல முதலாளி. அத புரிய வைக்கத்தானே வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டு போட்டு இங்க வந்திருக்கிறோம். நீங்க எல்லாரும் என்னைய முதலாளி முதலாளிங்கிறீங்க, ஆனா உண்மையிலேயே எனக்கும் ஒரு பெரிய முதலாளி இருக்கிறார். அவருடைய மகன் இவரு, சின்ன முதலாளி, பேரு ஜீவா. அதான் எங்களுக்கு தெரியுமே. முதல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. என்ன மணினே இப்படி சட்டுன்னு கேட்டீங்கன்னா பட்டுன்னு சொல்றதுக்கு எனக்கும் கஷ்டமா இருக்குதுல்ல. அது நம்ம சின்ன முதலாளிக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, பேரு இசை. இந்த எஸ்டேட் எல்லாம் அவங்க பேர்ல தான் இருக்கு. அவங்களுக்கு அண்ணன் மேல பிரியம்னா பிரியம். அண்ணன் மாறு அருக்காணி தங்கம் மாறினா ஐயா, அவ்வளவு கொள்ள பிரியம் பாத்துக்க. அவங்க நம்ம சின்ன முதலாளிக்கு பிறந்த நாளைக்காக ஒரு தங்க செயினை பரிசா கொடுத்திருக்காங்க. சின்ன முதலாளி இங்க வந்தாரா, கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கினாரா, அந்த செயினை கெஸ்ட் ஹவுஸ்ல கழட்டி வச்சிருந்தாரா. ஆனா இப்போ அந்த தங்க செயினை காணோம். அங்க செயினை காணோம்னா இங்க வந்து எதுக்கு முதலாளி விசாரிக்கிறீங்க? என்ன நீ திரும்ப திரும்ப என்னைய முதலாளி முதலாளின்னுகிட்டு? நான் வெறும் கணக்கு புள்ளதான். நீ முதலாளி முன்னாடி என்ன போய், சரி அது விடு. நீ என்ன கேட்ட? கோயம்புத்தூர்ல இடி இடிச்சா குத்தாலத்துல ஏன் மழை பெய்யுதுன்னு கேக்குற இல்ல? கெஸ்ட் ஹவுஸ்ல செயின் காணாம போனதுக்கு இங்க எதுக்காக வந்து விசாரிக்கிறீங்கன்னு கேக்குற, அதுதானே விஷயம். என்னன்னா அந்த செயின் தன்னால காணாம போகல. ஒருவேளை நம்ம மயிலுதான் அந்த செயினை எடுத்திருக்குமோன்னு சின்ன முதலாளி சந்தேகப்படுறாரு.